ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் அண்ட் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகர் கமலஹாசன் அவரோட செம்மையான வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு. அண்ட் இதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ட் அண்ணாமலை, PM நரேந்திர மோடி, அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி இப்படின்னு ஏகப்பட்ட அரசியல்வாதிகளும் அவங்களோட வாழ்த்துக்களை இப்ப நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் நடிகர்கள் சிபி சத்யராஜ், ஆக்டர் ஜெய், அர்ஜுன் தாஸ், ப்ரொடியூசர் தனஞ்சயன் அண்ட் கலைப்புலி தானு, கவின் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்களும் நம்ம விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு நடிகருக்கு தான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ நடிகர் மட்டும் இல்லாம முதலமைச்சரும் ஆகியிருக்காரு. அது அவரோட கடின உழைப்பு தான். இது யாராலும் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு தரமான சம்பவம் தான். ஏன்னா நடிகர் அரசியல்வாதி வரப்ப எதிர்ப்புகள் இருந்தது. அரசியல் அனுபவமே இல்ல, நீங்க எப்படி அரசியல்ல இறங்கி களத்துல இறங்கி ஈடுபடுவீங்க, உங்களுக்கு அரசியலை பத்தி என்ன நாலேஜ் இருக்கு, உங்களால நிக்கவே முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வந்தது. ஆனா விஜய் அவர்கள் அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி அடிச்சு நொறுக்கிட்டு மேல வந்து இப்ப முதலமைச்சர் பதவியில இருக்காரு. இந்த வருஷம் அவரோட பர்த்டே முதலமைச்சர் பதவியில இருக்கும்பொழுது கொண்டாடப்படுதுன்னா கண்டிப்பா அது தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பியான சம்பவம் தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் ரசிகர்கள் என்னோட நடிகனுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னோட முதல்வருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி செம்மையா ஒரு நெகிழ்ச்சியான பர்த்டே கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னமும் நிறைய நடிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆக்டர் தனுஷ், ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், அஜித் இப்படின்னு இவங்களோட வாழ்த்துக்களுக்காக ரசிகர்கள் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரஜினி அவர்கள் செம்மையான வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. அந்த வாழ்த்துக்களுக்கு தான் ரசிகர்கள் அவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரஜினிகாந்த், விஜய் இவங்களுக்குள்ள நிறைய ஈடுபாடுகள், நிறைய விஷயங்கள் நியூஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா ரஜினி அவர்களோட வாழ்த்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு. அண்ட் விஜய் அவர்கள் பிறந்தநாள் அதுவுமா இப்ப என்ன திட்டம் செயல்படுத்த போறாரு. அண்ட் நேத்து கூட விஜய் அவர்கள் பிறந்தநாள் அதுவுமா ஒரு சர்ப்ரைஸான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. நாட்டு மக்களுக்கு ஒரு செம்மையான திட்டத்தை வெளிப்படுத்த போறாரு. அது அவரோட பர்த்டே அதுமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு செம வெயிட்டிங்ல இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைட் ஜனநாயகன் அப்டேட் இன்னைக்காவது கிடைக்குமா? ஜனநாயகன் ஆல்ரெடி லீக் ஆகி நிறைய பேர் பார்த்துருந்தாலும் பட் தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் இப்போ வெயிட் பண்றது ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த தியேட்டர் ரிலீஸ் மொமெண்ட் எப்போ நடக்கும், தியேட்டர்ல பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணணும். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் இப்போ அரசியல்ல முழு நேரமா ஈடுபட்டுட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனா நடிகனா இருந்து நடிச்சது லாஸ்ட் ஜனநாயகன். கண்டிப்பா அதை மிகப்பெரிய அளவில் வெற்றி கொண்டாட்டமா மாற்றணும் அப்படின்னு ரசிகர்கள் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.